அமைச்சராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் ஹிந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாற்று மதத்தினராக இருந்தால் அவர்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். இது கோர்ட்டு தான் முடிவு பண்ண. மனோ தங்கராஜ் அங்கே போய் தேர்வடம் இழுக்கிறான்னா, நான் இந்து நம்பிக்கையை மதிக்கிறேன், பாரத மாதாவை மாதான்னு பார்க்குறோம், தமிழ் அன்னையை அன்னைன்னு பார்க்குறோம், கங்கையை தாய் என்று பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாத கலாச்சாரத்திலிருந்து வந்ததுனால தெரியல. அது இது ₹1 ரூபாய்க்கு 3 படி மாதிரி ஏமாத்து. இது லாலு பிரசாத் பையன் தேஜஸ்வி மாதிரி ஏமாத்து என்பதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டு 234 தொகுதிகளையும் திமுகவை தோற்கடித்தால்தான். அதனால இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு நீதியே கிடைக்காது. அதனால குடும்பம், அதாவது நாங்க சாராயம் வைப்போம், குடும்பத்தில் உள்ளவங்க அதை வாங்காம தடுத்துக்கணும். நாங்க போதைப் பொருள்ல உள்ளவங்களெல்லாம் அயலகம் பொறுப்பு கொடுத்துருவோம். ஆனா நீங்க எங்க காவல்துறை மட்டும் பாதுகாத்தா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம். எப்படி சார் இந்த நாடு? அதுலயும் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்த மாநிலம்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாரு. நீங்க ஏதோ நாங்க திராவிடியன், நாங்க அந்த நாங்க இந்தியாவை ஏத்துக்கல, இந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நம்மளுடைய கோஹினூர் வயலம் லண்டன்ல மியூசியத்துல இருக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளவு பெரிய திருடம் பார்த்தியாடா, நான் எவ்வளவு பெரிய கடல் கொள்ளைக்காரன் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லதுக்காக அவன் வச்ச இடம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சுசீந்திரம் கோவில் பக்தர்களை கேவலமாக பேசிய சேகர்பாபு, கன்னியாகுமரியில் கொந்தளிப்பு. அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதியம் அடிச்சுவிட்ட ஸ்டாலின். ஈரோடு தாளவாடியில் இந்து மயானத்திற்கு வேலி போட்ட வக்ஃப், மக்கள் ஆவேசம். போதையில் இளைஞர்கள் செல்லாமல் பெற்றோர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், ஸ்டாலின் அறிவுரை. சான்சாமிக்கு ஒரு நியாயம், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு நியாயமா? நீதிமன்றம் கேள்வி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். நேற்று நாள் முழுக்க சமூக வலைதளங்களில் ஒரே பரபரப்பான ஒரு வீடியோ போனது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரம், அங்கே தானுமாலய சுவாமி கோயில் இருக்குது, மிக பிரபலமான கோயில். அங்கே தேரோட்டம். அந்த தேரோட்டத்தில் வடம் பிடிக்க பக்தர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. அதில் அமைச்சருங்கிற முறையில், அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருங்கிற முறையில் சேகர்பாபு, அவரோடு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ சுரேஷ்ராஜன், இவங்கெல்லாம் இருக்காங்க. பக்தர்கள் சார்பில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ஒரு முறை ஏதோ பேசிட்டு அப்புறம் திரும்ப அதே கேள்வியை கேட்டவுடனே ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு, சோத்தை தான் திங்குறீங்களா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உடனே அவங்களும் அதற்கு பதில் பேசுகிறாங்க. அப்புறம் பாரத் மாதா கி ஜெய்ன்னு இந்த கோஷம் போடுறாங்க. அதனால் இவர் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னா அவங்க இன்னும் பக்தர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தோன்னா அவரால் தாங்க முடியல, கிளம்பிடுறாரு. இது சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு வார்த்தையில் சொல்கிறார், அவர் தினமும் சாப்பிடுவதை பக்தர்களிடம் சாப்பிடுகிறீர்களான்னு கேட்டது ரொம்ப அவமானகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் நாகரிகமாக சொல்லிட்டார். ஹிந்துக்களை பார்த்து நீங்கள் இதை சாப்பிடுகிறீர்களான சேகர்பாபு கேட்டால், சேகர்பாபுவை பார்த்து நாங்கள் எந்த குடும்பத்து எதை சாப்பிடுகிறீர்கள்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு அடிமையை யாரும் உலகத்தில் பார்த்தது கிடையாது. அடிமை தொழில் செய்கிற ஆளுக்கு தான் அடிமைன்னு தெரிஞ்சா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதாக, மனோ தங்கராஜுக்கு அங்கே என்ன வேலை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அமைச்சராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும்
ஹிந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாற்று மதத்தினராக இருந்தால் அவர்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். இது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். மனோ தங்கராஜ் அங்க போய் தேர்வடம் இழுக்கிறான்னா, நான் இந்து நம்பிக்கையை மதிக்கிறேன், நான் இந்து கடவுள்களை மதிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு தேர்வடம் பிடிக்க போகலாம். மற்றவர்களுக்கு அங்க இடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்க சொல்ல பார்த்தா அந்த திருப்பதியில அந்த நடைமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பதியில ஏன்னா பவன் கல்யாணம் போகும் பொழுது அவர் இப்பொழுது கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு வெளிநாட்டு பெண்மணி, அவங்களுடைய குழந்தையோட இவர் போகும் பொழுது அண்டர்டேக்கிங் ஏதோ எழுதி கொடுத்துட்டு தான் அவர் போறார். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திருவிழா நடந்தது. திருவண்ணாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல திருவண்ணாமலைன்னு ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம். நவாஸ்கனி பேர் இன்விடேஷன்ல வருது. நவாஸ்கனி யாரு? திருப்பரங்குன்றத்துல போய் நான் மட்டன் சாப்பிடுவேன், கறி சாப்பிடுவேன்னு போனாரு. ஆகையினால இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். இத நீதிமன்றம் தலையிட்டு இதை பண்ணினாத்தான் இந்த இடத்துல அமைதி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்து நம்பிக்கை என்றால் அது யாருனாலும் வந்து அவமதியாரை பண்ணலாம், மற்றவங்க நம்பிக்கைன்னா அது யாரும் அவமரியாதை பண்ணக்கூடாதுங்கிறது அடுத்த அயோக்கியத்தனம். மூன்றாவதாக பாரத மாதாங்கிற கோஷம் போட்டதுனால அது கோயிலுக்கு எதுக்குன்னு கேட்கிறாங்க. சவார்கர் கோஷம் போட்டாங்க. இல்ல, சவர்கருக்குன்னு வரேன், ஒவ்வொன்றா வரேன். பாரத மாதா ஏன் போட்டாங்க அப்படின்னா, இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டை தெய்வமாக வழிபடுகிறார்கள். வந்தே மாதரம் சொல்றோம், தம்ஹி துர்கா தச பிரகரண தாரணி அப்படின்னு சொல்றோம், தும வித்யா அப்படி சொல்றோம், துர்கைன்னு சொல்றோம், லக்ஷ்மின்னு சொல்றோம். இந்த பாரத மாதாவை நான் ஒரு தெய்வமாக பார்க்கிறேன். என்னால பாரத மாதாவுக்கு கோயில் வைக்க முடியும், அர்ச்சனை செய்ய முடியும். பாரத மாதாவுக்கு ஒவ்வொரு கோயிலையும் சன்னதி கூட வைக்க முடியும். சர்ச்சில் வைக்க முடியுமா? மசூதியில் வைக்க முடியுமா? அப்ப பாரத மாதா நாங்க தெய்வமாக வழிபட்டு ஹிந்து தெய்வத்துல ஒரு தெய்வமா வைக்கிறோம். நீ ஹிந்துவாக இருந்தால், மனோ தங்கராஜுக்கு இது புரியாது, என்ன இருந்தாலும் கிறிஸ்தவர். இந்த சேகர் பாபு தன்னை ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர், இவர் ஹிந்துவாக இருந்தால் பாரத மாதாவை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம்னா இந்த மரம் மண்டைக்கு ஏறி இருக்கணும். இது எதையோ திங்கிறதுனாலதான் ஏறல, எதையோ திங்குது ஏறல. ஆகையினால எங்களுக்கு கோபம் வருகிறது. இந்த கோபத்தை நாங்க சொல்லத்தான் செய்வோம். இது பாரத மாதாவுக்கு பொறுத்தளவு. அடுத்ததாக சாவர்கரை ஏன் பேசணும்? சாவர்கரை ஏன் பேசணும்? சாவர்கர் தான் ஹிந்துத்துவ முதல்ல ஹிந்துத்துவங்கிற வார்த்தையை சொன்னவர் அவர் தான், வேற யாரும் சொன்னார்? அதாவதுங்க, ஹிந்துக்கள் கொலு வைத்தாங்க வச்சுங்களேன், நவராத்திரி கொலு வைப்பாங்க. நவராத்திரி குழுவில் நீங்க படிப்படியா வந்தா கடைசி படியில பாரதியார் இருப்பார், திருவள்ளுவர் இருப்பார், விவேகானந்தர் இருப்பார், முஸ்லிம் சன்னியாசியான சாய்பாபா கூட இருப்பார், இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப ஹிந்துக்களுக்கு யார் ஹிந்துக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களை தெய்வமாக, இப்போ நாங்க முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வந்து குரு பூஜா கொண்டாடுகிறோம். என்ன பழக்கம் இது? குரு பூஜாங்கிறது ஹிந்து பழக்கம். சாவர்கர் இந்துத்துவத்துக்கு வேலை பார்த்தவர் என்பதால் ஹிந்துத்துவா என்ற வார்த்தையவே முதல்ல சொன்னவர் சாவர்கர் என்று வைத்துக் கொண்டால், ஹிந்து கோவில் திருவிழாவில் சாவர்கரை சொல்லாம வீரமாமுனிவரையா சொல்ல முடியும்? இல்ல கால்டுவெல்ல சொல்ல முடியுமா? சாவர்கரை தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஹிந்து ஆகாது, ஹிந்து நம்பிக்கை ஆகாது, நீங்க வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்றால் இந்துக்களை வந்து நீ அப்படி சொல்லாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது. அதனால பாரத மாதாவை சொன்னது சரிதான், சாவர்கரை சொன்னது சரிதான். அதே போல வீர சிவாஜி ஜெய் பவானி அப்படின்னு சொன்னாங்களாம், ஓம் காளி ஜெய் காளினா அதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு சார். ஓம் காளி ஜெய் காளி எந்த தெய்வம் சார்? ஹிந்து தெய்வம் தானே. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா துர்கா அம்மா வாழ்கன்னு சொல்லியிருந்தா அவரும் சேர்ந்து கோஷம் போட்டிருப்பாரு. அதாவது ஓம் காளி ஜெய் காளி, இப்போ இவங்க வந்தே மாதரத்தை எதிர்க்கிறார்கள். இங்க கொங்கு பிரதேசத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்தாருங்க, ஜெய்ஹிந்தே அந்த வார்த்தை ஈஸ்வரன் அவருக்கு பேரு. ஏன் அந்த பேர் அவங்க அப்பா அம்மா வச்சாங்கன்னு தெரியாது. ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பெருமையா சொன்ன ஒரு ஆள் அந்த ஆள். ஆனா திருச்சி சிவா ஜெய்ஹிந்த் சொன்னவரே எங்கள் மண்ணை சேர்ந்த செண்பாராமன். அதாவது
எந்த அளவுக்கு விஷம் இருக்கு. அந்த ஈஸ்வரன் எல்லாம் வந்து யாதோ அந்த கம்யூனிட்டி வந்து நம்பினது, அந்த கொங்கு கம்யூனிட்டி. உண்மையிலேயே இவன் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியவன், நம்ம சுதந்திர போராட்டத்தை மதிக்கக்கூடிய ஆளுன்னு நம்பினது. அப்பதான் அவன் வில போறவன் எப்ப தெரிஞ்சதுன்னா அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நாங்க எங்களுடைய தேசத்தையும் தெய்வீகத்தையும் தெய்வத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய கலாச்சாரம் இந்து கலாச்சாரம். தேசம் வேறு தெய்வம் வேறு கிடையாதுங்க. நாங்கள் ஒரு சங்கல்பம் சொல்லும் போதே கூட பரத வருஷே பரத கண்டேன்னு தான் ஆரம்பிப்போம். ஏன்னா தேசம் இல்லாமல் எங்களுக்கு வந்து எந்த சங்கல்பமும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ண நினைக்கிறோம், பாரத மாதாவை மாதான்னு பார்க்குறோம், தமிழ் அன்னையை அன்னைன்னு பார்க்குறோம், கங்கையை தாய் என்று பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாத கலாச்சாரத்திலிருந்து வந்ததுனால தெரியல. அது மனோ தங்கராஜுக்கு தெரியலை என்றால் எனக்கு புரிகிறது, சேகர் பாபுக்கு தெரியவில்லை என்றால் சேகர் பாபு அல்லேலியா பாபு என்று அழைக்கப்படுவதற்கு முழுவதுமாக தகுதி பெற்றவர் நினைக்கிறேன். அப்படிதான் அங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் அவருக்கு கோபமா இருந்திருக்கு. சார் கேட்பாங்கல்ல சார், நீங்க இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர்னா அதுக்கு தக்கன உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. நீங்க போய் ஒரு இடத்துல போய் அல்லேலியான்னு போடுறீங்க, ஒரு தீபாவளி பண்டிகையை நடத்துங்க, அங்க வந்து கிறிஸ்துவ பாதிரியும் ஒரு முல்லாவையும் கூப்பிடுங்க, ஜெய் கிருஷ்ணான்னு சொல்லுங்க. முடியாது, உங்களால முடியாது அது. அதனால உங்களுக்கு என்ன வேலைங்கன்னு கேட்குறேன். நீங்க ஒன்று மனோ தங்கராஜுக்குள்ள மாதிரி தான் உங்களுக்கும். நீங்க அங்க போறதா ஹிந்து அறநிலைத்துறைக்கு பொறுப்பேற்கிற ஒரு அமைச்சர். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜெனரலா நான் கான்ஸ்டியூஷன் மேல நான் வந்து நம்பிக்கை தெரிவித்து பதவி பிரமாணம் எடுத்துக்கலாம். ஆனா ஹிந்து அறநிலைத்துறைக்கு நான் அமைச்சராக எடுக்கும்போது ஹிந்து நம்பிக்கைகளை நான் மதிக்கிறேன், இந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசக்கூடியவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படிலாம் ஒரு உறுதிமொழி கொடுத்தா தான் மந்திரி சபை கொடுக்கும். இல்லை, இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவர் அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், அவருக்கு ஓம்காரத்தை பற்றி பேசுகிறார், பிரணவ மந்திரத்தை பற்றியெல்லாம் சொல்லிட்டு கோயில் வாசலில் அந்த அந்த தெய்வம் என்னவோ அதை பற்றி தான் நம்ம பூஜிக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேசணும். இவங்க வேணும்னே பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக சிவாஜிங்கிறாங்க, சவார்கருங்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அன்போடு வந்தால் அரவணைப்போம், இப்படி அராஜகம் பண்ணால் யாராக இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சவால் விடுறாரு. எது அன்பு எது அராஜகம்னு எனக்கு தெரியலைங்க. அதாவது திருவள்ளிக்கேணி கோயில்ல உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேர் வரணும் எத்தனை பேர் வரக்கூடாதுன்னு சேகர் பாபு சொல்றதா இருந்தால் சேகர் பாபு மேலதான் முதல் தீண்டாமை வழக்கு பதிவு பண்ணுங்கிறேன் நான். நீ யாரு சார் திருவள்ளிக்கேணி கோயில்ல போயிட்டு தமிழிசையை பார்த்துட்டு நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு நீ யாரு? உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? ஒரு கேட் கீப்பர் மாதிரின்னு பேசிட்டு இருந்தாரு, அதை சொல்றேன். ஆமா, அப்போ அந்த இடத்துல தீண்டாமையை ஆரம்பிச்சது சேகர் பாபு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு தீண்டாமையை கோயிலில் கடைபிடிக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க உள்ள போனா அடுத்தவங்களை வரக்கூடாதா? 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டு சார் வைகுண்ட ஏகாதசிக்கு. வயிறு எரியுது சார். அந்த ரெங்கநாதர் எல்லாருக்கும் கடவுளா இல்ல 4000 ரூபாய் கொடுக்கறவங்க மட்டும்தான் கடவுள்? ஏதாவது சேகர் பாபு கனவுல வந்து 4000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் பரமபத வாசலுக்கு விடு, மற்றவர்களை விடாதே அப்படின்னு ரங்கநாதர் சொல்லிட்டு போனாராமா? இந்த ரங்கநாதர் சொல்லியிருப்பாரு, புத்தரும் சொல்லியிருக்க மாட்டார். ஆகையினால சேகர் பாபு இனிமே இந்த கோயில் திருவிழாவுக்கு போறது முதல்ல நிறுத்தணும். அதாவது நீ பாவம் செய்துட்டியா, பாவத்தை கழுவணுமா, ஏதாவது ஒரு நாள் போய்க்கோ, உன்னை வேண்டாங்க போ, கூட்டம் இல்லாத நான் போ, எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு வா, நீயே தனியா ஒரு நாள் அபிஷேகம் பண்ணு. ஒன்ன அழைக்கவே இல்லை அந்த மக்கள். அதாவது இது மக்களுடைய திருவிழா, அது அவங்களே அந்த கோயில் பக்தர்களுடைய திருவிழா. சுசீந்திரம் கோயில்ல சுசீந்திரம் பக்தர்கள் என்ன கோஷம் போடணும் அவங்க முடிவு பண்ணலாமே தவிர சேகர் பாபு மனோ தங்கராஜும் முடிவு பண்ண முடியாது. இல்லை, அவர் ஏற்கனவே திருவாட்டாறு அந்த பெருமாள் கோயிலில் நடந்த திருவிழாலையும் காவி கொடி கட்டக்கூடாதுன்னு இதே சேகர் பாபு பிரச்சனை பண்ணார் மனோ தங்கராஜோட சேர்ந்து. அப்ப அவர் எதுக்கு காவி வேஷ்டி கட்டுறாரு? காவிங்கிறது ஒரு புனிதம் நினைச்சுத்தானே கட்டுறாரு.
அவர் வேஷம் போடுறதுக்காக அவர் கட்டாருங்கிறதுனால அவர் இதையும் அப்படி நினைச்சு இல்ல அவருக்கு வேஷ்டியா கட்டாம போட்டுமேங்கிறேன் நான். யார் பாக்குறது சார் பட்டினத்தார் போனா இல்ல சார், யார் போகலங்கிறீங்க? எங்க பெரிய பெரிய ஞானிகள் போயிருக்காங்க, இவரும் போகட்டுமே, யார் வேண்டாம், வேலையில உளுந்தின்னு போட்டுமே. அதனால இது கேள்வி கிடையாதுங்க. சேகர் பாபு ரொம்ப அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறையில, அதாவது எந்த அளவுக்குன்னா, ஹிந்து சமய அறநிலைத்துறை என்பதே ஹிந்து சமயம்ங்கிற வார்த்தையே இப்ப வர்றதில்லை. அறநிலைத்துறை என்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கு, ஹிந்துங்கிற வார்த்தை வர்றதே இல்லை. அதுக்கான ஒரு எம்பளம் இருந்தது, அது ஏதோ ஒரு அந்த எம்பள வடிவை மாற்றி இருக்கிறார்கள். இப்படி இந்துக்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்குத்தான் இந்து அறநிலைத்துறை இருக்குமான்றால், திருப்பரங்குன்றம் கேஸ்ல இந்து அறநிலைத்துறை தான் நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம்னு கொடுத்தது. ஆகையினால இந்துக்களுக்கு இடைஞ்சல் செய்யவும் இந்து அடையாளத்தை அழிப்பதற்குத்தான் சேகர் பாபு இருக்கிறார் என்றால் அவர் அந்த இடத்துல விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர். அதைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஜாக்டோ ஜியோ இன்னும் என்னென்ன அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் இருக்குதோ, ஆட்சி அமைத்து ஒரு ஆண்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ காசு இல்லை அப்படின்னு அவர் எள்ளி நகையாடிட்டு போனார். அப்போ ஆரம்பித்தது அவங்களுடைய போராட்டம். கரெக்டாக இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது தான் திடீர்னு எங்கேருந்து தான் இந்த மாநில அரசுக்கு இவ்வளவு நிதி வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மத்திய அரசு ஒன்றுமே தான் கொடுக்கறது இல்லைன்னு இவங்க தான் புகார் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஓய்வூதியம் வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி என்னவோ அதில் 50% நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைவு செய்யாமல் விஆர்எஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கூட குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. பனிக்காலத்தில் இறக்க நேர்ந்தால் அதுக்கு பணிகளுக்கு தகுந்தது 25 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கே 2 மாதத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஒருவேளை அந்த ஓய்வூதியதாரர் வந்து இறந்து போயிட்டாருன்னா யார் நாமினியாக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு 60% ஆஃப் த அவர் கடைசியில் ஓய்வூதியம் என்ன வாங்கினாரோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வாரி வழங்கியிருக்காங்க சார். அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி 1 ட்ரில்லியனை தொட்டுடுச்சு தமிழக அரசு அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பீகார் மக்கள் புத்திசாலிங்க. தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலைன்னு சொன்னான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யலை, சொல்லவும் இல்லை. மக்கள் 200 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்க. ஏன்னா குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை என்பது நடக்க முடியாது என்பதை இவர்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்கள். 1967 எங்க ஏமாந்தீங்க? 1 ரூபாய்க்கு 3 படி. அப்ப கடைசியில 1 ரூபாய்க்கு 1 படி அப்படின்னா அப்போ ஏமாந்தவர்கள் இன்னும் மீண்டு வரல, இன்னும் மீண்டு. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஜெயலலிதா அம்மையார் உங்களை ஒரு பதம் பார்த்தாங்க, ஓட ஓட விரட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு நீங்க வீட்டுல தூங்கும் போது கதவு தட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க வீட்டுல படுக்க கூடாதுன்னு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்திருந்தா, அரசு ஊழியர் பங்களால படுத்திருந்தா கதவு தட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்காக 4000 ரூபா சம்பளத்துல வேலைக்கு ஆள போட்டாங்க. அந்த கோபத்துல அடுத்த எலெக்ஷன்ல 1 சீட்டு கூட ஜெயலலிதா நீங்க கொடுக்கல. அந்த கோபம், அதே கோபம் இன்னைக்கு இருக்குமானால் இது 1 படி 1 ரூபாய்க்கு 3 படி மாதிரி ஏமாத்து. இது லாலு பிரசாத் பையன் தேஜஸ்வி மாதிரி ஏமாத்து என்பதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டு 234 தொகுதிகளையும் திமுகவை தோற்கடித்தால்தான் அவர்கள் புத்திசாலிகள் என்ற அர்த்தம். இதை விட்டுட்டு இவர்கள் வரவேற்றார்கள் என்றால் அரசு ஊழியர் ஜாக்டோ ஜியோல உள்ள நிர்வாகிகள் காசு வாங்கிட்டாங்கன்னு. இல்லைப்பா 6ஆம் தேதி பெரிய போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க, அதெல்லாம் இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் வாபஸ். அதாவது இப்ப இன்னொன்னு பாருங்க, எந்த ஷா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்ப யாருக்கு பயந்தீங்க? உங்ககிட்ட காசே இல்லை,
இப்போ ஓய்வூதியம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஷாவுக்கு பயந்தீங்க? அந்த ஷாவுக்கு பயந்ததுனால தான் இதை பண்ணிருக்கீங்க. எங்கடா அந்த ஷாவை மிரட்டி இரட்டி விஜய பக்கத்துல கொண்டு போயிடலாம்னு நினைச்சிங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அப்ப அந்த ஷா உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். ஷா ரகசியமா அங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். விஜய் போனாலும் போய் நான் நம்பல. விஜய் தான் பாஜக ஜெயிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை, நான் நம்பக்கூடிய ஆளு. ஆனா என்ன தகவல் போச்சோ அந்த ஷாவுக்கு பயந்து இந்த 4ஆம் தேதி ஷா வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஷாவை பார்த்து பயந்துருக்கேன்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் எந்த பக்கம் போகுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கெட்ட பேர் சம்பாரிச்சிருந்த அரசு தோத்துரும், நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு அவங்க யோசிக்கிற நேரத்தில் நான் இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அரசு ஊழியர்கள்லாம் இப்போ நம்ம பக்கம்தான், எங்கேயும் போகாதீங்க. ராஜேஷ், நீங்க 1000 சொன்னாலும் நாளைக்கு ஷா வருகிறார், இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் 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 மட்டுமே காரணம், வேற காரணமே கிடையாதுங்க. வாயில நீங்க செந்தில் பாலாஜிக்கு எப்படி வாய் பேசுனீங்க, நாங்க மறந்துடுவோமா? அதே மாதிரி எந்த ஷா வந்தாலும் நாளைக்கு ஷா வந்துட்டா அரசு ஊழியர் ஜாக்டோஜியை சந்தித்து விட்டார்கள் என்றால், ரகசியமாக சந்தித்து விட்டார் என்றால் என்ன இவங்களுக்கு தகவல் போச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்லை யாராவது டெல்லி ராஜகோபாலோ சேகரோ எங்கேருந்து டபக்குன ஷா ஜாக்டோஜியை சந்திக்கிறார்னு ஏதாவது சொன்னாங்க, எனக்கு தெரியாதுப்பா, அப்படிலாம் உண்மை இருக்குமா, அப்படி சொன்னாலும் அது உண்மை இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு ஷா வருகிறார் என்ற பயத்தில் தான் இதை ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்னேன், கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் எங்க போனார்? பெங்களூர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஜெயலலிதா அம்மா தளபதினு சொல்றீங்களே, அந்த அம்மா ஆளை எங்க இங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மை தானே? ஆகையினால இது பயத்தின் காரணமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கூடிய நிறைவேற்ற முடியாத நீட்டு பொய் மாதிரி, இபி மீட்டர் பொய் மாதிரி மீட்டராக திமுக கொடுக்கக்கூடிய பொய்யில் இது ஒரு பொய். ஜாக்டோஜியோ ஏமாறக்கூடாது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பனகஹள்ளி பாளையம் இந்த 2 கிராமத்துக்கு பொதுவான ஒரு இந்து மயானம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 9.5 ஏக்கர் அது சுற்றி இருக்குது. இங்கே தான் பயன்படுத்திட்டு இருக்கான் 200 வருஷமாக. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வக்ஃபு நிலம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் பார்த்தோம் அது வக்ஃபு நிலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் இவங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே ஒரு கம்பி வேலியை போட்டு ஈவன் பொதுப்பாதையும் அடைச்சி கம்பி வேலியை போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து அந்த மக்கள் கேட்டிருக்காங்க. யாரோ அந்த போராட்டம், அதுக்கு பிறகு கம்பி வேலி யாரோ எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு தாஜ் ஹோட்டலில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன், இந்த கமாண்டோ வீரர்கள் ஜன்னாலில் அப்படியே கயிறு கட்டிட்டுலாம் இறங்கினாங்கல்ல, அது மாதிரி வீட்டில எல்லாம் இறங்கியிருக்காங்க இந்துக்கள். இந்த போராடியவர்கள் வீட்டில் போய் சில இடத்துல ஆண்கள் இல்லை பெண்கள் மட்டுமே வீட்டில் இருக்காங்க, அங்கெல்லாம் இறங்கி போலீஸார் அவங்கள இது பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி சில பேர் வீட்டில் சிசிடிவி இருந்திருக்கு, இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால சிசிடிவி கூட டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. எப்படி இவ்வளவு இந்துக்களை, அதுவும் குறிப்பாக அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதை பதிவு பண்ணுற அந்த பெரும்பான்மையான மக்கள், மலைவாழ் மக்கள், எஸ்டி அந்த மக்கள் எப்படி துணிந்து இப்படி செயல்படுறாங்க? இது சமூக நீதிக்கு எதிரான அரசு என்பதை நிரூபிக்கக்கூடிய சம்பவம் சார். சமூக நீதினாலே காஷ்மீர்ல 370 அங்க ரிசர்வேஷன் கிடையாது. 370 இருந்ததுனால கிடையாது, 370 போயாச்சு. சமூக நீதிக்கு பாதுகாவலர் என்ன செய்யணும்? போயாச்சுங்கிறத வரவேற்கணுமா இல்லையா? வரவேற்க மாட்டாங்க. இவங்க சொல்ற சமூக நீதி என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதி, ஹிந்துவா இருக்கிற எஸ்சி எஸ்டி நீதிக்கு அநீதி. அவ்வளவுதான் சார். இதுதான் திருமாவளவன், இதுதான் திமுக. இவங்களுடைய சமூக நீதி இந்து சமுதாயத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி என்பது சார். வக்ஃபு எல்லா இடத்துலையும், அதாவது பிரைம் மினிஸ்டரே லேண்ட் ஜிகாத்னு பேசியிருக்காருங்க. வேற யாரும் இந்த வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசி யாரும் கேட்டதே கிடையாது. அவ்வளவு தைரியமா பேசியிருக்காரு. தமிழகத்துல லேண்ட் ஜிகாத் என்னங்கிறத நாம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். திருச்செந்துறை பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய இதை நாங்கள்லாம் அமல்படுத்துறோம்னு முதல்ல அமல்படுத்தின ஒரு மாநிலத்தில் தமிழகம், கேரளாலாம் உண்டு. ஆனால் அதனுடைய மிச்ச சொச்சம் இருக்கிறது. அரசு அலுவலர்கள் பயப்படுகிறார்கள். தாசில்தார் ஏன் பயப்பட்டார்? அவருக்கு என்ன உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதா? திருப்பரங்குன்றத்தில் அறநிலையத்துறை என்ன பண்ணதோ அதுதான் தாசில்தார் பண்ணுவார். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அந்த கலெக்டர் என்ன பண்ணாரு, அந்த எஸ்பி என்ன பண்ணாரு? அப்போ இவர்களுக்கு அவருடைய உயிர் பாதுகாப்பு, அவருடைய குடும்ப பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுகிறது. அப்ப யார் பின்னால இருந்து மிரட்டுறா, யாரு போலீஸை ஏவுகிறார்கள் அப்படின்னு கேட்டா அரசாங்கம் தான். அதனால இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு நீதியே கிடைக்காது. வக்ஃபு கேஸ் போடட்டும், யார் வேண்டாங்கன்னா அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். தாசில்தார் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டேன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சார், பெட்டிஷனர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? விசாரிக்கணுமா இல்லையா? இருப்பக்கம் நாங்க பார்த்தோம் வைத்தோம். நாளைக்கு பொய்யாயிட்டுன்னா தாசில்தார் என்ன பண்ணுவார்? அவரை தலைகளை விட்டு தொங்க விடுமா? அதனால ரொம்ப அசிங்கமான மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 பத்தி பயம் வந்திருக்கு. அதனுடைய எதிரொலி தான் இதெல்லாம். நடைப்பயண நாயகன் அப்படின்னு அவருக்கு பேர். ஏன்னா தமிழகத்துடைய நீள அகலம் மொத்தத்தையும் அளந்தவர் ஒரு அரசியல்வாதின்னா அது மதிமுகவுடைய தலைவர் வைகோ. அது அந்த நேரத்தில் கிண்டலாக கூட சொல்லுவாங்க, அவருக்கு சுகர் இருக்குதான்னு தெரில, அடிக்கடி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரா, நடைப்பயணம் கிளம்பிடுறாரு அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ஒரு நல்ல காசுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல காரணத்திற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் அவர் போகிறாரு. என்னென்னா ஆரம்பத்தில் அதை தொடங்கியதே வந்து மது ஒழிப்புக்காக, போதை ஒழிப்புக்காக அப்படின்னு தான். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட, வெக்ஸ் தளத்தில் கூட வையாபுரி வைகோ, துரை வைகோ அதுதான் சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தா இப்போ பேனர் மாறுது. என்னென்னா சமத்துவ நடைப்பயணம் அப்படின்னு மாறிருக்கு. ஆனால் பழைய இது ஞாபகத்தில் வந்து முதல்வரும் என்ன சொல்கிறாரு, போதை ஒழிக்கணும். இவருக்கு 82 வயசா, 28 வயசு மாதிரில இருக்க ஒரு குடும்பம் போகிறாரு. அப்புறம் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னா போதையில் வந்து நம்ம ஒழிக்கிறதுக்காக இந்த அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பெற்றோர்கள் இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க தான் பார்க்கணும், கூட இருக்கிறவங்கெல்லாம் கவனிக்கணும். இந்த சமூகத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது, அரசை விட சமூகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நாயகன் நீங்கள் எனக்கு ஏன் காதல நாயவன்னு கேட்டது? ஓ, நாயகன் தான் நான் சொன்னேன். அப்படிதானே சொன்னேன். ஏன்னா ஏவல் நாயாக மாறி போய்விட்டார்கள். திருமாவளவன் ஆரம்பிச்சார் சார். திருமாவளவன் இதே மது ஒழிப்பு ஆரம்பிச்சார். அது என்ன ஆயிட்டுனா மகளிர் பாதுகாப்பு மாநாடு ஆயிடுச்சு. இப்ப இவர் ஆரம்பிச்சார். ஒண்ணு தைரியமா ஆரம்பிக்கணும், யாரை எதிர்த்தோ அவர்களை எதிர்க்கணும். திருமாவளவன் மது ஒழிப்புன்னு ஆரம்பிச்சு, மகளிர் மாநாடுன்னு ஆரம்பிச்சு, மாநாட்டு நடத்தின ஆதவ அர்ஜுனே கட்சியிலேருந்து துரத்தினது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா துரத்தினது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல போய் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரணும் பேசினார். மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு என்னன்னு தெரியாதா? சோ அது ஒரு பெரிய அடிமை. இது அடுத்த அடிமைன்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, நீங்க ஆரம்பிச்ச உடனே அவரை கூப்பிடுறேங்கிற உடனே இதே ஏமாத்துன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சமத்துவ யாத்திரைன்னு சொல்லும் போது என்ன கேவலமான மனிதர்களாக நீங்க மாறி இருக்கீங்கன்னு நான் பார்க்கறேன். அந்த கொடி ஒன்று அதில் பிடிச்சிட்டு போறாங்க. அதில் என்னென்ன இந்து மதத்துக்கான அடையாளம் ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, கிறிஸ்தவத்துக்கானது, மசூதிக்கானது. இதில் வந்து சீக்கியர்கள், ஜெயினம் என்னென்னமோன்னா இருக்குது. அதெல்லாம் இங்கே யார் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணா அவங்களுக்குள்ளார எப்படி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறாருன்னு தெரியலையே. இல்லை, ஒவ்வொரு இடத்துல 2 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க திருமாவளவன் கட்சியை எப்படி பில்டப் பண்ணார் சார்? வருஷம் நிறைய விருது கொடுப்பாரு. அம்பேத்கர் சுடர் விருது கொடுப்பாரு. அந்த விருதுல வந்து யாராரு இந்த திராவிட சிந்தனையோட கொஞ்சம் இருக்காங்களோ எல்லா கட்சியிலும், திமுகல, அதிமுகல, இதுல எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி போர்வையை பொத்தி, அதாவது அவருடைய பிறந்த நாள் கண்டிப்பா ஒரு பிராமணரை கூப்பிட்டு இவரை புகழ்ந்து பேசவும் வைப்பார். அதனால அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் இது.
இது ரொம்ப சீப்பான விஷயம், நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் வந்தாச்சு, இப்போதே ஏதோ ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள ஒரு மினிஸ்டர், திமுக மினிஸ்டர் இறங்கி எம்எல்ஏ அவர் மினிஸ்டர் ஆகணும்னு அந்த ஊர் மக்கள்லாம் கூட வாழ்த்திருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாரு. என்ன, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இதில் நம்ம முதல்வர் பேசுறதாங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. குடும்பங்களின் பொறுப்புங்கிறார். குடும்பங்களின் பொறுப்புன்னு சொல்லிட்டு உங்க முத்துசாமி என்ன சொன்னாரு, டெட்ரா பேக். கட்டிட தொழிலாளி காலையில் 6 மணிக்கு வேலை பார்க்குறான், வேலைக்கு போகிறான், 6 மணிக்கு அவருக்கு டெட்ரா பேக்கில் கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ முஸ்லாமி அவருக்கு குடும்பம் கிடையாதா சார்? மொத்த தமிழ்நாடு இங்கே ஒன்றும் இல்லை சார். இங்கே ஒரு ஸ்கூலில் அசோக் நகரில் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் பேசிட்டான். அதுக்கு கல்வி அமைச்சர் என் குழந்தைன்னு சொன்னார். அப்போ இந்த குடும்பம் உன் குடும்பம் தானே, தமிழ்நாடுங்கிறது உன் குடும்பம் தானே? இல்லை முத்துவேல் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் உங்க குடும்பமா? புரியல. அரசாங்கம் குடும்பம் காப்பாத்தணும்னா குடும்பத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டிக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டிக்க முடியாது. கண்டிச்சாருன்னா அப்பா அம்மா உள்ள இருக்கும். ஆசிரியர்கள் கண்டிக்க முடியுமா? ஆசிரியர்கள் உள்ள இருக்கும். ஒட்டுமொத்த பொறுப்பையும் சமுதாயத்தில் கூட கொடுக்கல, அரசாங்கத்திட்ட கொடுத்து விட்டு குடும்பத்துல பெரியவர்கள் சொன்னால் கேட்காதேன்னு சினிமா படம் எடுத்து விட்டு அதுல கைதட்ட வைத்து விட்டு குடும்பம் காப்பாற்றணும்னு சொன்னா எப்படி காப்பாற்ற முடியாது. குடும்பத்தை நீங்க அழிச்சிருக்கீங்க, அதான் உண்மை. அதனால குடும்பம், அதாவது நாங்க சாராயம் வைப்போம், குடும்பத்துல உள்ளவங்க அதை வாங்காம தடுத்துக்கணும். நாங்க போதைப் பொருள்ல உள்ளவங்களெல்லாம் அயலக பொறுப்பு கொடுத்துருவோம். ஆனா நீங்க எங்க காவல்துறை மட்டும் பாதுகாத்து அவனை அரெஸ்ட் பண்ணிடணும். எப்படி சார்? அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, ஒரு புதுசாக ஞானோதயம் வந்திருக்கு. என்னென்னா, அந்த போதைங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கு, அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த நெட்வொர்க்கை உடைச்சிட முடியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அடுத்தது என்னென்னா, இந்த போதையை மாநில அரசும் மத்திய அரசும், நான் மத்திய அரசுன்னு சொல்கிறேன், அவர் வேற ஒன்று சொல்கிறாரு, இவ 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற 2 புது விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு ஒழித்து கொண்டு இருக்கிறது, நீங்க எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க இடி கேஸை பாருங்க, என்ஐஏ கேஸை பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த போதைப் பொருள் பிரச்சனையா இருந்தாலும் அது மத்திய அரசு தான் அரெஸ்ட் பண்ணிருக்கு. நார்கோட்டிக்ஸ் அந்த பீரோ தான் அவங்க இது பண்றாங்க. ஆமா, நார்கோட்டிக்ஸ் பீரோ தான் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணியிருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அவனுக்கு சப்போர்ட்டா போயிருக்கும். ஏன்னா அவன் அவங்க கட்சிக்காரனா இருப்பான், திமுக கட்சிக்காரனா இருப்பான். ஜாஃபர் சாதிக் எந்த கட்சிக்காரன்? தமிழ்நாடு அரசு ஒரு போதைப் பொருளுக்கு ஒரு துரும்பு கூட தூக்கி போடல. ஆனா கேட்டா அதானி ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு, குஜராத் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு, அங்கே இருந்து வந்துட்டு இங்க பிடிக்கிறாங்க. அங்க பிடிக்கிறதுனாலதானே தெரியுது உனக்கு பிடிக்கிறாங்க. பிடிக்காம நிறைய வரும். ஒன்ட்ட மார்க்கெட் நீ இங்க வந்த உடனே திருப்பி அனுப்பி நீயும் சேர்ந்து பிடிச்சிருந்தா வந்திருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ள அதானி ஏர்போர்ட்ல இருந்து எது வந்தாலும் வராதுன்னு நீ சொன்னீங்கன்னா அதை நியாயம்னு வச்சுக்கிறேன். உன் போலீஸ் நல்லா இருக்குன்னு வச்சுப்பேன். ஓம் போலீஸ் ஜாஃபர் சாதிக்கு கைது பண்ணா நீ போலீஸை மிரட்டுவாய் என்றால், ஓம் போலீஸ் திமுகவினுடைய அடாவடித்தனத்தை கேட்டால் போலீஸை மிரட்டுவாய் என்றால் அவன் என்ன பண்ணுவான்? அதனால இந்த புது ஞானம் எல்லாம் எனக்கு ஸ்டாலினுக்கு வந்திருக்குங்கிறதெல்லாம் அரசியல் தவிர உண்மை இல்லை. உண்மையாக இருந்திருந்தால் இந்த நடைப்பயணத்துக்கு பெயரே மது ஒழிப்பு நடைப்பயணமாகத்தான் இருந்திருக்கும். அதை வைகோவை என்ன மிரட்டினீங்களோ என்ன உருட்டினீங்களோ, அந்த டவலை இப்படி போகிற சிங்கம் அசிங்கமா அடிபணிந்து இருக்குதுங்கிறதான் உண்மை. எல்லாம் பேரை கூட மாத்தணும்னா திருமாவளவன் பேரை மாத்தினா எனக்கு புரியுதுங்க. அவர் ஏற்கனவே கொத்தடிமை, இப்ப இவரும் மீண்டும் மீண்டும் தன்னை கொத்தடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இனிமே வைகோட்ட லீடர்ஷிப் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். எந்த லீடர்ஷிப்பும் இல்லை, எந்த கேட்கத்து கூட எந்த தார்மீக உரிமை கூட வைகோவுக்கு இல்லை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸுடைய அப்சர்வேஷனில் நீதிபதி
என்ன சொல்றாருன்னா, ஸ்டான் சாமி அவருக்கு வந்து ஒரு நினைவு தூண் இது பண்ணுறாங்க. அது ஒரு ப்ரைவேட் லேண்டில் தான் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அதுக்கு எதிர்ப்பு இருந்தது. பிறகு கோர்ட்டு வந்து அனுமதி வழங்கிடுச்சுன்னு வச்சுங்க. அவருக்கு ஏன்னா அவர் வந்து காட்டுதான் ட்ரைபலுக்காக அவர் பாடுபட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார் ஜட்ஜு. அவர் ஊப்பா சட்டத்திலும் உள்ளே கைது செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஆளுக்கு நினைவு தூண் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மேனேஜிங் ட்ரஸ்டி, யாருடைய மேனேஜிங் ட்ரஸ்டினா தன்னரசு கள்ளர் நாடு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதில் வந்து சிவ கலைமணி அம்பலம் அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட அந்த ஒரு நிகழ்வை விட்டு அது சம்பந்தமாக ஒரு நினைவு தூணை எழுப்பணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர், கோட்டா அந்த இதில் இருக்கக்கூடிய பிடிஓ ஆர்டிஓ இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. அதற்கு வந்து ஒரு அப்சர்வேஷனும் நீதிபதியும் சொல்கிறாரு. 1905க்கு பிறகு தான் சுதந்திர போராட்டங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அந்த வழக்கம் முழுசாக பார்த்துருப்பீங்க. மிக அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டான் சாமிக்கே நீங்கள் கொடுப்பீங்கன்னா, நம்ம அப்படி தான் அதை ப்ரொனன்சியேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டான் சாமிக்கே சொல்லியிருக்கதே அப்படித்தானே. ஸ்டான் சாமிக்கே கொடுப்பீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகத்துக்காக அவர் கேட்குறாரு, இதில் கொடுப்பதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமதி கொடுக்கலாம், அது எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீதிபதிக்கு பாராட்டு. நீதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றத்திற்கு அதே நீதிபதி தான். அவருக்கு தான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் ஜிஆர் சாமிநாதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஸ்டான் சாமி யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த பாதிரிகள் நன்சு கேரளாவிலேருந்து, பாதிரி தமிழ்நாட்டிலேருந்து. ஆப்கானிஸ்தானுக்கு போய் லொல்லு போட்டவன் நம்ம தமிழ்நாட்டு பாதிரி தான். சிவகங்கை சேர்ந்தவர் அலெக்ஸ். நாம தான் மோடி அரசு தான் காப்பாற்றி கொண்டது. ஸ்டான் சாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இவர் ட்ரைபருக்கு வேலை பார்த்ததை விட ட்ரைபலுக்கு வேலை பார்ப்பதாக சொல்லி கன்வர்ஷன் பண்ணதான் அது. சரி, எதுக்கு உள்ள போனாரு? பீமா குர்கான் விஷயத்துல உள்ள போனாரு. பீமா குர்கான் கலவரத்தை பண்ணது யாரு? அர்பன் நக்சல் பண்ணாரு. யார் இந்த அர்பன் நக்சல் எழுத்தாளர்களோ அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அவருடைய மெயில் எல்லாம் செக் பண்ணி அந்த மெயில்ல மோடியை கொள்வதற்கு கூட திட்டம் போடப்பட்டிருந்ததுன்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இவருக்கு உள்ள போன உடனே பார்க்கின்சன் நோய் வந்து இவருக்கு பெயில் கேட்டு பெயில் அரசாங்கம் கொடுக்காமல், ஏன்னா ஒருத்தனுடைய நோய்ங்கிறத விட அரசாங்கம் சொல்லிடுது, நான் கவனிச்சுக்கிறேன், கவனிக்க வேண்டியது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டா அந்த நோய்க்கு உட்பட்டு ஜெயிலேயே இறந்து போற ஒரு ஆள் ஸ்டான் சாமி. அரசாங்கத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு மதமாற்றம் செய்வதை தொழிலாக வைத்திருந்த ஒரு நபருக்கு நீங்க வந்து ஒரு தனி இடத்தில் நினைவிடம் வைப்பதற்கு இதுவும் தூண் தான். இன்னொரு வகையில் இன்னொரு தூண், நினைவு தூண் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் கள்ளர் சமுதாயம் பிரிட்டிஷ்காரனும் ஓட ஓட விரட்டி இருக்கிறதே, அந்த விரட்டினவர்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். நியாயம் தானே? நாங்க என்ன சொல்றோம், இந்த நாடு அதுலயும் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்த மாநிலம்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டார் அவர். நீங்க ஏதோ நாங்க திராவிடியன், நாங்க அந்த நாங்க இந்தியாவை ஏத்துக்கல, இந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுகிறார். இது திருப்பரங்குன்றத்தோடய சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கள்ளர் அந்த படை எதற்காக போரிட்டாங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சார், திருமோகூர் கோயில்ல, அதாவது நீங்க ஒத்தக்கடை இருக்கு, ஒத்தக்கடையில இருந்து இந்த பக்கம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா திருமோகூர் இருக்கு. திருமோகூர் கோயில்ல அந்த காளமேக பெருமாள், மோகனமல்லி தாயார், அங்க இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்காக அங்க போகக்கூடியவர்கள் அதிகம். நீங்க இன்னும் சொல்றதா இருந்தா இந்த பக்கம் திருமோகூர், அந்த பக்கம் ஒரு யானைக்கல் பக்கத்துல வந்து ஒரு நரசிம்மர் கோயில், இது எல்லாமே மூக்க அழகரி ரொம்ப யோக நரசிம்மர் தான் அவர் அடிக்கடி பார்ப்பாரு அப்படிம்பாங்க. அவர் பார்ப்பாரு என்ன, அப்படி இருந்த இதுதான் அந்த கோயில். நான் அரசியலுக்குள்ள போகவில்லை, அந்த கோயில் சக்கரத்தாழ்வாருக்காக உள்ள கோயில் என்ன, காளமேக பெருமாள் இருந்தாலும் கூட. அப்போ அந்த கோயில்ல உள்ள உலோகங்களை, சிலைகளை
திருடிட்டு போன பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து கள்ளர் சமுதாயம் போராடியதை நினைவுக்காக போராடி அவர்கள் மீட்டுறாங்க, அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த மீட்டுறாங்க. திருப்பரங்குன்றம் அதே கதை தான், முத்துமகன் குட்டி கதை. இதே வந்தவனை ஓட ஓட மாலிக் கபூரை ஓட ஓடன்னு விரட்டின கதை, ஸ்ரீரங்கம் கதை. அது பிரிட்டிஷ்காரனும் கொள்ளையடித்தார் என்பதை வரலாற்றில் பதிவு செய்கிறோம். அதாவது இந்து கோயிலை நீங்க சார் வேதபுரீஸ்வரர் கோயில் பாண்டிச்சேரி யார் கொள்ளையடிச்சா? கிறிஸ்தவன் தானே, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அது முகலாயர்கள் மட்டும் பண்ணலை, இஸ்லாமியர்கள் மட்டும் பண்ணலை, கிறிஸ்தவர்களும் பண்ணினாலுங்கிறது இருக்காடு. அப்போ நீங்க அந்த இடத்துல நினைவு சின்னம் வந்துட்டா தெரிஞ்சிருமே, இவன் கொள்ளையடிச்சாங்கிறது தெரிஞ்சிருமே. மேபி அந்த எதிர்ப்புக்கு சட்ட ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். மெயின் இதுதான் நினைக்கிறேன், இல்லையா? ஆமா சார், நீங்க ஒரே அடியா கொள்ளையடிச்சதெல்லாம் இஸ்லாமியர் மட்டும்தான், கிறிஸ்தவர்கள் கொள்ளையே அடிக்கவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்கன்னு ஒரு இடத்துல வருது சார். எப்படி கொள்ளை, நான் வேடிக்கையா எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்காரனுக்கு என்ன ப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ்காரன் என்னன்னா நான் கொள்ளைக்காரங்கிறது தான். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், கூகுளில் போய் வேர்ல்டு பைரேட்ஸ் அப்படின்னு போடுங்க, வெள்ளக்காரன் தான் வருவான், அரபு நாட்டுக்காரன்லாம் வரவே மாட்டேன். வேர்ல்டு பைரேட்ஸ் யாரும் வரும், போப்புக்கிட்ட பஞ்சாயத்தே போய் போப்பு நீ இந்த தசையில் போய் நீ அந்த தசையில் போய் பைரசி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர பண்ணாதீங்கன்னா சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ நாட்டில் இங்கிலீஷ்காரன் எப்படி பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நம்மளுடைய கோஹினூர் வைரம் லண்டனில் மியூசியத்தில் இருக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளோ பெரிய திருடம் பார்த்தியாடா, நான் எவ்வளோ பெரிய கடல் கொள்ளைக்காரன் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லத்துக்காக அவன் வச்ச இடம். அதனால் எது பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிக்கலை அப்படிங்கலாம் சொல்லாது, எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கிறது தேங்கடியினுடைய புக் இருக்குது, நிறைய புக் இருக்குது, நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால இது கொள்ளையடித்தவனை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது, அதுவும் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அங்கம். அதுக்கு நான் வைக்க மாட்டேன் என்று நீ அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நத்தம் கணவாய் போர் அப்படிங்கிற அந்த போருக்கு பேரே நத்தம் கணவாய் போர். ஏன்னா அந்த கணவாய்க்கு பேர் நத்தம் கணவாய். நிறைய இந்த ஆத்துப்படகைகள்லாம் வாய்க்கால் படகைகள்ல தான் போர் நடந்திருக்கு. அதை தீர்ப்புல கொண்டு ஜிஆர்எஸ் காமிக்கிறார். ஏன்பா நீ ஸ்டேன் சாமிக்கு கொடுப்பேன், இவர் கொடுக்க மாட்டியா? ஏன்னா ஸ்டேன் சாமி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது கோர்ட்டு தான். இதே வழக்கு அங்கேயும் போகுது, இதே சொல்றாங்க தனியார் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கும் சார் தனியார் இடத்தில் சிலை வைப்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அனுமதி மறுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம். நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், அதுக்கு நியாயமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். யார் அதுக்கு பூஜை பண்ணலாம், அது கோயிலை மாற்றலாமா மாற்றக்கூடாதா, எல்லாம் இன்னைக்கு எங்க சார் அரசாங்க கோயில், அரசாங்க நிலத்திலேயே கோயில் வந்திருக்கு. திராவிட ஆட்சி வந்த பிறகு வந்த கோயில்கள் எல்லாமே தனியார் இடத்துல தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அரச உடைமையாக்கப்படும், அவ்வளவுதான். அதனால இதனுடைய உண்மை அழகா சொல்லியிருக்கிறார். இப்படி ஜிஆர் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு மண்டல 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 கொட்டுற மாதிரி அழகா சொல்றார். இதுல என்ன தெரியுதுன்னா, அகெயின் ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட், அகெயின் ஒரு குறிப்பிட்ட காஸ்டுக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற வன்மை, இதெல்லாம் ரொம்ப நாசுக்கா தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்லிட்டாரு நான் நம்புறேன். அதே போன்ற ஒரு மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த தீபத்தூணுக்காக தன் உயிரை இன்னொரு பக்கம் அவர் திமுக குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். ஆயிரம் அந்த குடும்பத்திலேருந்து இப்படி ஒன்று வந்திருக்குன்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாக மிக சுவாரஸ்யமாக ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.